தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ளார். தேர்தல் அறிக்கைகளின்படி தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைந்தால் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்றார். அதன்படி மதுரையை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாகவும், சென்னையை தொழில்நுட்ப தலைநகராகவும், கோவையை தொழில் தலைநகராகவும், கன்னியாகுமரியை தமிழர் மெய்யியல் தலைநகராகவும், திருச்சியை நிர்வாகத்துறை தலைநகராகவும் மாற்றப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நாம் தமிழரின் ஆட்சி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும் என்றும் சீமான் உறுதியளித்தார். ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தைப் போலவே ஆந்திராவில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமலில் உள்ளது. தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி மாற்றுத்திறனாளிகளின் சக்தி என்னும் பெயரில் மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அரசு பேருந்து பயண திட்டத்தை சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். இதன் மூலம் ஆந்திராவில் 12.5 லட்சம் பேர் பயனடைவர். 5 விதமான பேருந்துகளில் இவர்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் அனைவருக்கும் அரசு வேலை, பெண்களுக்கு தனி தொகுதி முதலான திட்டங்களை அறிவித்துள்ளார். மேலும் அவர் மாநிலத்தில் வசூலிக்கப்படும் வரிகளில் மத்திய அரசுக்கு 25%, மாநிலத்திற்கு 75% வழங்க வலியுறுத்தப்படும் என்றும், 100% வாக்களித்ததற்கான அரசின் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அரசின் சலுகைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக மீண்டும் வாக்கு சீட்டு முறை கொண்டுவரப்படும். அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலைமை உருவாக்குவோம் என்றும், 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி கொண்டுவரப்படும் என்றும் சீமான் அறிவித்தார். கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல்வர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார். கேரளாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான மனு தாக்கல் தீவிரம் பெற்றிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த நிலையில் முதல்வர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த தொகுதியில் 3வது முறையாக அவர் போட்டியிடுகிறார். இந்தியாவில் 67% பட்டதாரி இளைஞர்களுக்கு தகுதியான வேலை கிடைப்பதில் பெரும் சிக்கல் நீடிப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 50 லட்சம் இளைஞர்கள் பட்டதாரிகள் ஆகியிருக்கிறார்கள். அவர்களில் சுமார் 28 லட்சம் பேருக்கு மட்டுமே வேலை கிடைத்து உள்ளது. 2017இல் வேலையில்லாத பட்டதாரிகளின் எண்ணிக்கை 46% இருந்த நிலையில் இந்த ஆண்டு 67% அதிகரித்து உள்ளது. பட்டம் முடித்த ஓராண்டிற்குள் நிரந்தரமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைப்பது 7% பேருக்கு மட்டுமே என்பதும் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தியதில் முதல் நாளிலேயே ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி மற்றும் ஈரானின் முக்கிய தலைவர்களும் பலியாகினர். மேலும் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் ஈரான் தேசிய பாதுகாப்பு தலைவர் லரிஜானி கொல்லப்பட்டார். லரிஜானி கொல்லப்பட்டதை அடுத்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் உரிய முறையில் பழி தீர்க்கப்படும். தியாகிகளை கொலை செய்ததற்காக கொலையாளிகள் விரைவில் அதற்கான விலை கொடுக்க நேரிடும் என்று ஈரானின் தற்போதைய தலைமை மதகுருவான மொஸ்தபா கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டரை 3 நிமிடங்களில் பெற்றுக்கொள்ளும் வகையில் LPG ATM அறிமுகமாகியுள்ளது. ஈரான் போரால் சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. பொதுமக்கள் சிலிண்டருக்காக புக் செய்துவிட்டு பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் டெல்லி அருகே உள்ள குருகிராமில் LPG ATM அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கிறது. பிபிசிஎல் நிறுவனம் கொண்டு வந்துள்ள இந்த வசதி 24 மணி நேரமும் கிடைக்கும்.
2 முதல் 3 நிமிடங்களில் எரிவாயு நிரப்பப்பட்ட சிலிண்டர் கிடைக்கும். பொதுமக்கள் மொபைல் எண் OTP மூலம் சரிபார்த்து பணம் செலுத்தி காலி சிலிண்டரை நிரப்பிக் கொண்டு செல்லலாம். இதற்காக ஃபைபரால் செய்யப்பட்ட எடை குறைந்த சிலிண்டர்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. எனவே அவற்றை கொண்டு வருவதும் சிரமமாக இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து வரலாற்றில் மிகவும் குறைந்த போட்டிகளில் அதிவேகமாக 900 கோல்களை அடித்து லியோனல் மெஸ்ஸி உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். மெஸ்ஸி 900 கோல்களை 1142 போட்டிகளில் அடித்துள்ளார். இதற்கு முன்பாக ரொனால்டோ 900 கோல்களை 1236 போட்டிகளில் அடித்திருந்தார். மேலும் மெஸ்ஸி இந்த மைல்கல்லை 38 ஆண்டுகள் 268 நாட்களிலும், ரொனால்டோ 39 ஆண்டுகள் 213 நாட்களிலும் அடித்துள்ளனர். மெஸ்ஸி குறைந்த போட்டிகள் மட்டுமல்லாமல் குறைந்த வயதிலும் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸியின் இந்த உலக சாதனைக்கு கால்பந்து ரசிகர்களும் விளையாட்டு பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். துரந்தர் 2 திரைப்படத்தில் பிரதமர் மோடியின் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரன்வீர் சிங் நடிப்பில் கடந்த ஆண்டு இறுதியில் வெளியான திரைப்படம் துரந்தர். இத்திரைப்படம் 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகம் முழுவதும் இத்திரைப்படத்தின் 2ஆம் பாகமான துரந்தர் தி ரிவெஞ்ச் இன்று வெளியாகியுள்ளது. இந்த பாகத்தில் பிரதமராக மோடி பதவியேற்கும் காட்சிகளும் பண மதிப்பிழப்பு அறிவிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.